வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இது பவத்தாவனுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள் என்று. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு பிறந்த நாள் பவத்தாவுக்கு. இந்த பிறந்த நாளே வந்து பவத்தா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் வரும். திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது யாருக்கும் நடந்ததில்லை. இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன். இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது. இனி பவத்தா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள். பவத்தாவின் நினைவுக்காக, பவத்தாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவத்தா போவதற்கு முன்னால் என்னுடன் பவத்தா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் இந்த பவத்தா பாடிய பாடல்கள் காத்திருக்கின்றன. பவத்தாரினி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கணுங்கிறது. அதை நான் 2 நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து நிறைய குழுக்களாக வந்து இளம் மாணவிகள் குழுக்களாக வந்து ஆர்கெஸ்ட்ராவாக இருந்து என் முன்னாடி பாடி காட்டினார்கள். அதை பார்த்தவுடன் எனக்கு பவத்தா சொன்னது ஞாபகம் வந்தது. இங்கே பவத்தாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஆரம்பிக்க போகிறேன். மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், 15 வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்பதை அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன். இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே 2 ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா, உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அளித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம். அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன். மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் வந்து ஆடிஷன் கொடுத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும். மிகவும் சிறந்த முறையிலே பவத்தாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன், இங்கே அறிவிக்கிறேன் முதலாக. நன்றி, வணக்கம். நீ எதுவும் பேச? நீ படத்தை பற்றி, படத்தில் பாட்டெல்லாம் எழுதியிருக்குல்ல பவத்தா? எல்லோருக்கும் வணக்கம். ஐயா பேசுனது மாதிரி இது ஒரு கனவு மாதிரி இருக்குது. இந்த ஒரு வருடம் இது நடந்தது நிஜமா இல்லை நிழலான்னு நம்ப முடியாத ஒரு சூழல். ஏன்னா இசைஞானியுடைய நந்தவனத்துக்குள்ள அதிர்வு இல்லாமல் இசைத்து கொண்டிருந்த வீணை போல சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இடத்துல நான் வந்து பவதாவோடைய அன்பு வந்து இவன் கூடயும் கார்த்திராஜா சார் கூடயும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையாக இருக்கும். அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அந்த அன்புக்குள்ளே ஒரு நிஜம் ஒளிஞ்சிருக்கும். 2 பேருமே பவதாவை வந்து ஒரு தேவதை மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதே மீறி வந்து ராஜா சாரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இசைஞானியை பற்றி எதையுமே வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனால் பவதா மேலே வந்து அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்போதுமே போல்
மனசுக்குள்ளே வச்சுருப்பார். ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளோ அன்பு அந்த வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைனாலும் இந்த காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைத்த ஒவ்வொரு ஸ்வரமும், ஒவ்வொரு ராகமும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு அணுகுமுறையும் நம்ம கூட பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அவங்க கடைசியாக இசையமைத்த இந்த படத்தில் கடலில் ஒரு தோணி இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் நான் தான் எழுதினேன். அதில் வந்து கார்த்திகராஜா சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த அனுபவமும் ரொம்ப புதுசாக இருக்கும். அவங்கக்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என்ன வேணுங்கிறதே பூவிலுக்கு இதழ்கள் கசங்காமல் பூக்களை மடித்து பார்ப்பது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொல்லி சொல்லி வாங்குவாங்க. அவ்வளோ அழகான ஒரு அந்த தன்மை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து எல்லா அணுகுமுறையும் இருக்கும். நிஜமாக நான் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்வு தொடரில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காண்டி லண்டனில் இருந்து அந்த தயாரிப்பாளர் மீளாவாக இருக்கட்டும், இந்த படத்தோட இசையமைப்பு இயக்குனர் ஈசனாக இருக்கட்டும், அவ்வளோ நேசித்து தான் பவதாவை வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைக்க வச்சாங்க. அவங்களும் அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோட இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய நிச்சயமாக நாங்கள் வெறும் விழாவாக எடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டிருந்தோம். ஆனால் அவர் இருந்து எடுக்க வேண்டிய விழாவை ஐயா இசைஞானியோடு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்ததற்கு நாங்கள் ஒரு பக்கம் வந்து நாங்கள் பெருமைப்பட்டாலும் அவரும் இந்த மேடையில் இருந்திருந்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலாக இதுங்க வந்து தவழ்ந்திருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்குது. எனவே ஐயா சொன்னது போல் காற்று உள்ள வரைக்கும் பவதாவுடைய இசையும் குரலும் அன்பும் பரிவும் எங்குமே பரவி நிரம்பியிருக்கும். ஏன்னா மறக்க முடியாத ஒரு குரல் அது. யாராலையும் மறக்க முடியாது. இனி ஒரு பவதா இங்கே வருவாங்களா அந்த மாதிரி ஒரு குரலோடு அப்படின்னா தெரியாது. அது பெரிய வரம். அது 1000 இல்லை, லட்சம் இல்லை, 1 கோடி பேர் பாடலாம். ஆனால் பவதாவுடைய குரலை யாராலையும் திருப்பி தர முடியாது. அவ்வளோ அபூர்வமான ஒரு குரல். கேட்கும் பொழுதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படியே வந்து தென்றலுக்கு தலை சீவி விட்டது மாதிரி ஒரு சுகம் இருக்கும். அதிலிருந்து பேசாத ஒரு வீணையின் நரம்பை மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தைகள் எல்லாமே. ஏன்னா அவங்க கூட இருந்து பழகி பார்த்தா தான் தெரியும். எனவே எங்கிருந்தாலும் அன்பு சகோதரியுடைய ஆத்மா ஐயா சொன்னது மாதிரி நம்ம கூட தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இசையாகவும் அன்பாகவும் இருக்கும். இந்த மேடையில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் தான் ரொம்ப இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. புயலில் ஒரு தோணி திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அதன் மூலமாகவும் பவதாவுடைய அந்த இசை இன்னும் ஓங்கி வளருங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த இசைஞானிக்கு தான் படக்குழுவின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றிகளையும் உங்களுடைய தயவான அன்பையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஸ்நேகன் சார். நினைவுகளோடு நீங்கள் இணைந்தமைக்கு ராஜா சார் சொன்ன மாதிரி பிறந்த தேதியும் திதியும் இன்று இணைந்த நாள். ஆக இது அருமையான நாளும் கூட. திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் திருமதி ருமிலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சில வார்த்தைகள். Good evening, everyone. Thank you so much for giving this lovely opportunity to our Puelil Orithoni team, especially from myself, from my crew, and from my director Eason. I would like to extend a special thank to Iseñani Ilaiyaraaja sir for honoring to launch our Puelil Orithoni movie. We are so grateful. Thank you so much, sir. And in this presence, I would like to take a moment to thank Karthik Raja sir, G.V. Prakash sir, and Manasi, who sang so beautifully for this movie, which is really composed by Bavadani ma'am. I would like to thank Yuvan sir and other members of the family, especially Venkat Prabhu sir, Sri Ram sir, Subbu sir, and the whole team for supporting us. Puelil Orithoni team will ever hold Bavadani ma'am in a special place in our heart. And we know she is looking down on us with forever blessings. And we again thank you for all this opportunity to share this wonderful evening, remembering our late, great Bavadani ma'am. Thank you once again sir, for honoring everything for us. Thank you so much, sir. Thank you. நன்றி.
எவ்வளவு தன்மையான மக்கள் தமிழ் மக்கள். எங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. சினிமா கச்சேரி மாதிரி இல்லை. சின்ன வயசில் லீலாவதியில் பிறந்தா ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சிய அவளை கொஞ்சிய அண்ணன் நான். சாரி, பாடுறதுக்கு தான் வந்தோம். அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய நேரம் வந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்தோம். அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. யுவன் கூட ரொம்ப அவள் கொஞ்சி விளையாடுவா. நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டுருப்பேன். அண்டு என்ன ஒரு பியூட்டின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மக்களை நான் சொன்னது நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவளை வந்து ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வராங்க. அந்த மக்கள் வந்து அவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அது நான் எங்கேயும் பார்த்ததில்ல. சாரி. அதாவது பௌத்தாக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். நர்வஸாக இருப்பா. அதாவது வீட்டில் அவளுக்கு உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அவளை அம்மா போட்டு ஏய் பாடு, உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடுன்னு வீட்டில் அத்தனை பாட்டு மாஸ்டர் அத்தனை விஷயங்களை அவளுக்கு கற்றுக்கணும். சின்ன வயசில் நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது ஒரு நல்ல சிங்கராக கொண்டு வரணும்னு அம்மாவுக்கு ஏதோ ஒரு வெறி. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் அவளுக்கு மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது எனக்கு தெரியும். அவ கூட பழகினதில் மியூசிக் பண்ணணுன்னு ரொம்ப உயிராக இருப்பாள். அது இன்றைக்கி நடந்திருக்கு. அவளோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நீங்கள் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு சின்ன பாக்கியம் என்ன கிடச்சதுன்னா, நானும் சொல்லிக்கணும், என்னோட இது பெத்தப்பா சித்தப்பா வேலை பௌத்தாவை மறக்க முடியாது. அவங்க மியூசிக் பண்ணுறதுல ஒரு பாட்டு எழுதினேன். பாரதி ராஜா படத்துக்கு மியூசிக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கிறத சம்மந்தப்படுத்தியிருக்கேன். அந்த ஒன்றா சம்மந்தம் அது பாடினாங்க. நல்ல பாட்டு. இப்போ வேட்சாதங்களில் இருந்தாலும் அது என்ன நானும் சேர்ந்துருக்கிறேங்கிறது உண்மை. உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் இசையிலும் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். பாட்டு எழுதும் பொழுது ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே, அதாவது கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால, காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா, அவன் தான் உன்னை ஊதுறான், இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் மிதந்து காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா. சிவபெருமான் பிறையில் வந்து நிலா இருக்குது. அந்த ஒளி வந்து சிவனை காட்டிடுமா? அதே போல் காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஊதுகிறார். கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் ஃபாசிலுக்காக அமைந்தது. இந்த திரை சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாகி போச்சு. நன்றி. பவதாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.
உங்கள் வீட்டில் ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்களோ அதே தாங்க எல்லார் ஃபேமிலிலையும் அதே தான் இருக்கும். அது தனியாக நாங்கள் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் சிஸ்டர் அண்ட் வி மிஸ் ஹர் ஸோ மச். அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அவரோட பர்த்டே அண்ட் இன்றைக்கி வந்து அவருடைய திதியும் இன்றைக்கி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட் வந்து பெரியப்பா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் வந்து அவருடைய சாங்ஸ் எல்லாம் பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பௌத்தா வந்து இன்னொரு வேறு மியூசிக் டைரக்டர்ஸ், பெரியப்பா அது மட்டும் இல்லாமல் வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் சாங்ஸும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது பெரியப்பா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பெரியப்பாவும் ஸ்டேஜில் இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் எவர் நடந்திருக்கு அது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மியூசிக் எவ்வளோ பியாண்ட் எவ்ரிபடி அப்படிங்கிறது இதில் தெரியுது. கார்த்திக் ராஜா மேடையில் பேசும்போது ரொம்ப அவன் ரொம்ப இமோஷனல் ஆக மாட்டான். ரொம்ப கார்த்தி வந்து ரொம்ப உள்ளே வச்சு பார்த்தாலும் இப்போ ரொம்ப வெளியிலேயே காட்ட மாட்டான். இன்றைக்கி இந்த சாங்ஸு அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து அது அப்படி பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் இவெண்ட். நீங்கள் விஜய் படம் கடைசியாக எடுத்திருந்தப்போ அதில் அவங்க பாட வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுதான் கடைசி பாடல் இல்லை, அதுதான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் போன ஜனவரி 1ஆம் தேதி வந்து நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம், ஃபேமிலியாக ஒன்றா இருந்தபோது. அப்போ வந்து நான் பௌத்தாட்ட சொன்னேன், ஒரு சாங் இருக்குது நீ வந்து பாடணும் அப்படின்னு சொன்னேன். உடம்பு சரியாயிட்டு சீக்கிரம் வந்து பாடு அப்படி சொன்னால் ஓகே சொல்லிட்டு போனேன். ஆனால் அதில் உடனே இன்னும் 1 மந்தில் அவள் தவறிட்டா. ஸோ அவளுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை நான் கீப் அப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் இவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஏல வந்து பண்ணலாமா, அந்த மாதிரி வந்து இப்போ ரஹ்மான் சார் வந்து ஷாகுல் அமீத் அவங்கெல்லாம் அவங்க வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் இவனுக்கு ரொம்ப அந்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் சார் அவங்க டீம் கிட்ட பேசி தான் வந்து அந்த பௌத்தாவுடைய ஏஐ வாய்ஸில் வந்து அந்த ஒரு சாங் வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரல. ரொம்ப உங்களுக்குள்ள நெருக்கம் இருக்கிறனால அவரால் இதை திருப்பி நினைக்க முடியல. இல்லை, பௌத்தாவோட ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து க்ளோசஸ்ட். இவனை மியூசிக் டைரக்டராக வந்து பயங்கரமாக வந்து ஊக்குவிச்சதே வந்து பௌத்தா தான். இவனுக்கு வந்து குருவே பௌத்தா தான் சொல்லுவான் எப்போவுமே. ஸோ அவ்வளோ க்ளோஸ் அவங்க 2 பேரும். ஸோ ஐம் ஷுவர் இதெல்லாம் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அவனும் ஊரில் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை அவன். பட் அவனோட நினைவுகள்லாம் இங்கே தான் இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. கடைசியாக உங்களுடைய எல்லா படங்களையுமே அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ரீசெண்டாக உங்களுடைய நீங்கள் யுவன் சார் பவதாரணி ஒரு ஸ்டுடியோக்குள்ளே பண்ணுற ரகலை ஒன்று அந்த ஐடியா இருந்தது. அது மாநாடில் ஒரு சாங் இருக்குது மேசைலான்னு சொல்லி. அதில் ஒரு போர்ஷன் வந்து பௌத்தா பாடியிருப்பா. அந்த ரெக்கார்டிங் போது சும்மா யூஸ்வலாக கலாய்க்கிறது தான். சும்மா கலாய்ச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு தருணம் அது. அவளை எப்போவுமே கலாய்ப்போம். இப்போ இல்லை. கடைசியாக இன்னொரு கேள்வி, 15 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது தெரியல. அது கரெக்டாக 15 இயர்ஸ்க்குள்ளேயா 15 இயர்ஸ் மேலேயா அப்படிங்கிறது தெரியல. அவங்க பேசும்போது அவங்களும் ரொம்ப இமோஷனலாக தான் இருந்தாங்க. அதனால் அது கரெக்டாக என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸும் சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் 15 இயர்ஸ் மேலே இருக்கிற கிட்ஸாக இருக்கலாம்னு டவுட். பட் ஆனால் வந்து பௌத்தாவும் ஷாலினி அவங்களாம் வந்து தே ஆல்ரெடி ஹேவ் ஒரு வெஸ்டர்ன் பேண்ட் ஒன்று எப்போவுமே பண்ணுவாங்க. அந்த பௌத்தாவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவளுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் ரொம்ப வருஷமாகவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவளுக்கு மியூசிக் பண்ணணும், நிறையா சாங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் கம்போசிஷன்ஸில் பண்ணணும். சினிமாவை விட ஜாஸ்தி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இப்போ பெரியப்பா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா அது வந்து சினிமா சாங்ஸ் தாண்டி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் வருமா அப்படிங்கிறது நாங்களும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்ககிட்ட ஏதாவது அவங்களோட ஆசைகளை ஏதாவது மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க? ராஜா சார் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நிறைய பேசியிருக்கோம். அது நிறையவே இருக்குது, நிறைய பண்ணியிருக்கோம். அவள் பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாள். சாங் பாடணும், இந்த இடத்துல இது எனக்கு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி கொடு, மியூசிக் வீடியோ இந்த மாதிரி தான் ஜாலியாக பேசுவோமே தவிர இந்த கேர்ள்ஸ் பேண்டுங்கிறதே வந்து ஷி ஆல்ரெடி ஹேட். அதனால தான் சொல்கிறேன் நான். இது என்ன மாதிரி பேண்டு பெரியப்பா சொல்கிறாங்கங்கிறது எனக்கு கரெக்டாக. கண்கள் வந்து ட்ரிபியூட்டு நீங்கள் வந்து பௌத்தா மேம் பண்ணுங்க.
அது மாதிரி ஃபர்தராக நீங்கள் வேறு மூவியில் ஏதாவது ட்ரிபியூட் வைக்கிறது? இல்லை, அது அந்த மொமெண்ட்டில் தோணுன விஷயம். அது அப்போ தோணுச்சுன்னா பண்ணுவோம். ஒரு ட்ரிபியூட்டுங்கிறது ஒரு வாட்டி கரெக்டாக அது அமைஞ்சுது. அது கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அது விஜய் சாரும் சேர்ந்து பாடுறது தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு அவரும் சேர்ந்து எங்களுக்காக வந்து பவதாவோட வாய்ஸோடு சேர்ந்து இப்போ விஜய் சார் வாய்ஸ் வந்தது வந்து எங்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். அது மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அமையுமா அப்படிங்கிறது அதை நாங்களும் எதிர்பார்க்கல. அது அமைஞ்சா அது ஒரு வாட்டி தான், அது கரெக்டாக ஒரு வாட்டி தான். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மிஸ் பண்ணலை சார், எங்கள் கூட தான் இருக்கா சார். எங்கள் கூட தான் அவள் நினைவுகள் இருக்கும்போது இப்போ நினைவு தானே. இனிமேல் நடந்தது நடந்து போச்சு, ஒன்றும் திருப்ப கொண்டு வர முடியாது. நடந்தவைகளை நினச்சி அதிலிருந்து நம்ம அவங்களோட எண்ணத்தை எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துகிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதானே வாழ்க்கையில் விதிக்கப்பட்டது. இப்படி வரணும், ஒரு கிராமத்தில் பிறக்கணும், அவங்க இப்படி இருக்கணும், அவங்க மேலே வரணும், இப்படி வரணுன்ட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வந்திருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா, பவதா பிறந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், 16ஆம் வருஷம். அந்த வருஷத்தில் தான் இளையராஜாவுக்கு அண்ணனுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆன வருஷம் அது. அதற்கு முதல் வருஷம் வெங்கட் பிரபு பிறந்திருக்கான் 75. எங்களுக்கு அன்னக்கிளி கம்போசிங் போகிறோம். 76 படம் ரிலீஸ். ஆகையால் இந்த குழந்தைகள் பிறந்து எங்களுக்கு எப்படி மேலே ஏற்றி விடணுமோ அந்த மாதிரி ஏற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு இருந்தாலும் சரி மறைஞ்சாலும் சரி இப்போ பேர் சொல்ல வேண்டும், வேறு போல் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்ங்கிற மாதிரி போயும் புகழ் கொடுத்துருக்காங்க. அதனால் இழக்கக்கூடாத ஒரு இழப்பை இழந்திருக்கோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை வளர்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். வளர்த்துட்டு தெரியும், நமக்கே தெரியும், நம்மளால் கொண்டு வர முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். போனவங்களே அழைக்க முடியாது. அவங்க நினைவுகளை அழைச்சிக்கலாம், அவங்கள பற்றி பேசிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். அந்த நினைவுகள் தான் வாழ்ந்துட்டு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பவதா அவங்களோட நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அண்ணனும் நீங்களும் ஒரே மேடையில் இருந்தது. ஆமாம், நாங்கள் ரொம்ப மேடையில் இப்போ இருந்துகிட்ருக்கோம். நிறைய இருந்துகிட்ருக்கோம். நிறைய பார்க்கலாம் எங்களை. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.